எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர் மற்றும் எக்ஸ் 4 மைனஸ் ஒய் பவர் 4 ஆகியவற்றின் மீ பெரு பொது வகுத்தியை காண்க. ஓகே, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xy பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது என்ன ஃபார்மேட்பா? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், அவ்வளவுதான். ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2xy எழுதும். இந்த பிளஸ் ஒய் ஸ்கொயர் கடைசியாக கொடுத்துருங்க, அவ்வளவுதான். மித்தபடி நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருப்போம், இங்க கடைசியாக கொடுத்துருங்க. மித்தபடி எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இதுக்கான என்ன ஃபார்மேட்? எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர். இப்போ அடுத்து என்ன இருக்கு? எக்ஸ் பவர் 4 மைனஸ் ஒய் பவர் 4. இது எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்போ திரும்ப என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிரிக்கலாம். அப்போ இது அப்படியே வரும், எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை பிரிச்சோம்னா எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். ஓகேங்களா? ஏன் சார் பிரிக்கிறோம் அப்படின்னா, நம்மாடி பார்த்துட்டு பொதுவாக எது இல்லை சார் விட்டுறக்கூடாது இல்லை, பொதுவாக எது இல்லைன்னு சொல்லிட்டு ஒன்றுன்னு போட்டாங்க. அப்படி போடக்கூடாது, என்னால் இதையும் பிரிக்க முடியும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு வருது. இங்கே எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், இங்கே என்ன வருது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் வருது. ஓகே, அப்போ மீ பெரும் பொது வகுத்தி எதனா HCF. எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவானதா இருக்கணும், அடுக்கு சிறியதா இருக்கணும். எனக்கு எது பொதுவா இருக்கு? எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். எது அடுக்கு சிறுசு? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் எனக்கு அடுக்கு சிறுசு. அப்போ ஆன்சருக்கு என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய். ஆப்ஷன் சி. வேற எதையுமே நீங்க பார்க்க கூடாது. பொதுவானது எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கு, அங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர், இங்க எக்ஸ் மைனஸ் ஒய். அப்ப எது சின்னது? எக்ஸ் மைனஸ் ஒய் தான் சின்னது. அப்ப அதான் எனக்கு ஆன்சர்.